Good evening, students. Today we will discuss the current affairs analysis dated 10th June 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, Princer provocations. So, in the article related to Pakistan and China confrontation with India, land boundary நமக்கு line of actual control and then Pakistan occupied Kashmir, that is LOC problems நமக்கு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் டூ ஆப்ஜெக்டிவ்ஸ். சைனாவுக்கு தனி ஆப்ஜெக்டிவ் இருக்குது இந்த ஏரியா லைக் பவுண்டரியை பொறுத்த வரைக்கும். பாகிஸ்தான் இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ வைல் டீலிங் வித் தி பவுண்டரிஸ், இந்தியா ஹேவ் டு கோ பை டூ டிஃப்ரெண்ட் பாலிசிஸ், ஃபாரின் பாலிசி ரிலேட்டடாக அவங்கள மூவ் பண்ணணும் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ கோஆர்டினேட்டட் எஃபோர்ட்ஸ் டு கார்னர் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவும் சரி பாகிஸ்தானும் சரி, they having larger interest in this areas. ஸோ அப்போது இந்தியா வந்து ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக they are taking efforts. அது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நம்ம காஷ்மீர் அண்ட் லடாக்கை பிரித்ததுனால காஷ்மீர் இஷ்யூ வாஸ் நவ் டிஃப்ரெண்ட் when comparing to previous. ஏன்னா முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நவ் லடாக் வாஸ் டிஃப்ரென்ஷியேட்டட், இல்லைன்னா செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ லடாக் லைக் சைனா கிளைம் பண்ணக்கூடிய அந்த லடாக் ஏரியா, லடாக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நவ் இட் கேன் பி டீல் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அப்படின்றது தான். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், சைனாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஆர்மி ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கும். ஆனால் பாகிஸ்தான் சைடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி ஹேவிங் இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் terrorist groups. So let's see how Pakistan and China interests overlap. Article 370 dilution அப்புறம் லடாக்கையும் காஷ்மீர் ப்ராப்ளத்தையும் நம்ம டீலிங் பண்ணியிருக்கோம். ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி. சைனாவை பொறுத்த வரைக்கும் they are constructing lot of roads because they are having Xinjiang province. Xinjiang ப்ராவின்ஸ்லேருந்து டிபெட்டுக்கு அவங்க ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, cutting towards Aksai-Chin area. So it's a disputed area as well as controlled by China, claimed by India இந்த பார்ட்டு. நம்ம லடாக்கோட ப்ராவின்ஸுக்கும் அதை லடாக்கோட டெரிட்டரி மென்ஷன் பண்ணுவோம், யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக்கை மென்ஷன் பண்ணும்போது வி இன்க்ளூடட் அக்சைச்சின் இன் அவர் மேப். ஸோ இது வந்து அவங்கள கான்ஃபரன்டேஷன் பண்ணுது. ஸோ அவங்க வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறதை அவங்க விரும்புகிறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ஹேப்பனிங். அதே மாதிரி ரீசெண்டாக ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட கமாண்ட்ஸில் ஃபிசிக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் பிஓகே ஒன் டே வில் கம். ஸோ ஆட்டானமஸ் பாடியாக அந்த இடம் உருவாகும் அப்படின்றது. ஸோ இது வந்து சைனாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்தில் பாதிக்குது அப்படின்னா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் வந்து சாங்ஷாங் வேலி வழியாக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக தான் பாகிஸ்தானுக்குள்ளாடி போகுது. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தேர் இன்வெஸ்டிங் அ லாட் இன். ஸோ அப்போ இந்தியா எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸ், இந்தியா வந்து எடுக்கக்கூடிய டஃப் ஸ்டாண்ட்ஸ் ஆன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இட் வில் அஃபெக்ட் தி சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ், சைனாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் தி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியா அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம பார்க்கணும். அக்சைச்சின் ஏரியாவில் அவங்களோட கிளைம் as well as செபக் காரிடாரை பொறுத்தவரை தே வாண்ட் டு மெயின்டைன் தி ஸ்டேட்டஸ் கியூ. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் வேலே நம்ம மூவ் ஆகணும் அப்படின்றத அவங்க விரும்புகிறாங்க. தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் அபவுட் தி காஷ்மீர் இஷ்யூ. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் சைனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டெரிட்டரியை பற்றியும் நம்ம மிலிட்ரியை பற்றியும் அவங்க பயப்பட போகிறது கிடையாது. பிகாஸ் தே ஹேவிங் ஹியூஜ் ஆர்மி கம்பேரிங் டு அஸ், வெல் சஃபிஸ்டிகேட்டட் ஆர்மி, டெக்னாலஜி வைஸ்லேயும் சரி, பீப்புள் வைஸ்லேயும் சரி. ஸோ தே திங்க் தே ஆர் சுப்பீரியர் அண்ட் தென் தே won't bother about our army. ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்போனாலும் இந்த பார்டர் இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடியும், ஆர்மியை வச்சாச்சும் சால்வ் பண்ண முடியும், ஆர்மியை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். புஷ் இந்தியா பேக் டு தி ஏரியா. அவங்க வந்து இந்தியா வந்து சப்போஸ் ஊடுருவி உள்ளே போனால் கூட அவங்களால புஷ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் they don't have any faith on their army. they are very weak comparing to Indian army. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ப்ராக்ஸி வார்ஸ் தான் பண்ண முடியும். தட்ஸ் த ரீசன் பார்ட்டிஷன் ஆரம்பித்த நாளில் இருந்து வி ஹேவிங் ப்ராக்ஸி வார்ஸ் வித் டெரரிஸ்ட். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. வே ஃபார்வர்ட் அண்ட் பே அட்டென்ஷன் டு அப்ஜெக்டிவ்ஸ் வைல் நெகோஷியேட்டிங் எடுத்துன்னா செப்பக் காரிடார் ரிலேட்டடாக அவங்ககிட்ட. ஸோ அவங்க சேலஞ்ச் ஸ்டேட்டஸ் கியூ மெயின்டைன் பண்ணுறது அவங்க விரும்புகிறாங்க. தே ஆர் நாட் ரெடி டு சேலஞ்ச் ஃபார் காஷ்மீர் இஷ்யூவில் அவங்க தலையிட விரும்பலை. எனிவே சைனாவை பொறுத்த வரைக்கும்
அவங்கள பொறுத்த வரைக்கும் லடாக் ஏரியாவாக இருக்கட்டும், காஷ்மீர் ஏரியாவாக இருக்கட்டும், தே வாண்ட் டு மெயின்டைன் தி ஸ்டேட்டஸ் கியூ. தென் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தே வாண்ட் டு ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் காஷ்மீர். தே டோன்ட் வாண்ட் டு லைக் மெயின்டைன் தி ஸ்டேட்டஸ் கியூ. அவங்கள பொறுத்த வரைக்கும் தே வாண்ட் டு மேக் சம் சேஞ்சஸ் இன் தி காஷ்மீர் ஏரியா. ஸோ அதை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தீஸ் ஆர் தி டூ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சைனா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இதை ரெண்டையும் டீல் பண்ணும்போது ஒரே பாலிசியில் நம்ம டீல் பண்ணோம் அப்படின்னா வி கான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு கோ பை டூ பாலிசிஸ் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் செகண்ட் நியூஸ் வந்து 36th anniversary of Operation Blue Star. Operation Blue Star is a code name for attacking Bhindranwale groups. Bhindranwale அப்படின்ற Sikh extremist group. There is a demand for Khalistan movement. So 1984 it happened. நான் சொல்கிறேன், அனந்தபூர் ரெசல்யூஷன் ஒன்று சொல்லிட்டு பாஸ் பண்ணாங்க. அதோட டிமாண்ட் என்னென்னா 1982 அது பாஸ்ட். அதோட டிமாண்ட் என்ன அப்படின்னா செப்பரேட் காலிஸ்தான் ஏரியா, பஞ்சாப் சீக்கியர்கள் வாழக்கூடிய பகுதிகள், இன்க்ளூடிங் வெஸ்டர்ன் பஞ்சாப் ஏரியா இன் பாகிஸ்தான் அண்ட் ஈஸ்டர்ன் பஞ்சாப் ஏரியா இன் இந்தியா. அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அந்த பார்டர் ஏரியாலாம் வரும், சில பார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து காலிஸ்தான் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. 1982 they moved Anandapur resolution, அந்த ரெசல்யூஷனை பிந்த்ராவாலே குரூப் ஜர்னேல் சிங் பிந்த்ராவாலே அப்படின்றவர் வந்து அதை உறுதிப்படுத்தணும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செஷனிஸ்ட் மூவ்மெண்ட்டை நம்ம ஆதரிக்கிறது கிடையாது. We will give autonomy when there is a demand, but we won't support the secede குரூப்பையோ செஷனிஸ்ட் குரூப்பையோ நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். பிரிவினைவாதிகளை நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். அதை பொறுத்த வரைக்கும் what he did, he launched attacks against the government. ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா அவரை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஜூன் 1984 he started accumulating ammunitions, அப்புறம் கன்ஸ் லைக் டேங்க்ஸ் எல்லாமே வந்து கோல்டன் டெம்பிளோட ஹர்மேந்தர் சாஹிப் அப்படின்ற அந்த கோல்டன் டெம்பிளோட பிளேசஸில் அதோட பெர்மிசஸில் கொண்டு போய் ஆக்குபை பண்ணாங்க. அண்ட் he sat inside the golden temple. Finally இந்திரா காந்தி decided to வார்ன் பண்ணாங்க, கேட்கல, டிசைடட் டு அட்டாக். தட் இஸ் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். ஸோ அந்த ஆப்ரேஷனை பொறுத்தவரையும் ஆப்ரேஷன் மெட்டல், ஆப்ரேஷன் ஷாப் அப்படின்னு தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது மூலமாக பிந்த்ரேவாலே குரூப்ஸ் வந்து கொல்லப்பட்டுருச்சு. அண்ட் காலிஸ்தான் மூவ்மெண்ட்டோட டிமாண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் வேர் ஓவர் த்ரோன். ஆனால் அது முடியலை. 1984 இந்திரா காந்தியோட அசோசினேஷனுக்கு அப்புறம் தென் சீக் ரயட்ஸ் உருவாச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு வந்து இந்திரா காந்தியோட அசாசினேஷன், தென் இந்த ஆப்ரேஷன் கோல்டன் டெம்பிள், ஸோ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் செக்யூரிட்டி குரூப் டு கவுண்டர் தி டெரரிஸ்ட் குரூப்ஸ் அப்படின்றப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்ற ஆக்ட் உருவாக்கப்படுது 1986. அண்ட் தென் ஃப்ரம் திஸ் ஆக்ட் தே கிரியேட்டட் தி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு குரூப். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மனேசர் குருகிராமில் இருக்குது. ஸோ இவங்க தான் இன்றைக்கி டெரரிஸ்ட் குரூப்ஸை முதல்ல கவுண்டர் பண்ணக்கூடிய. ஸோ இந்தியாவுக்குள்ளே டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா, டெரரிஸ்ட் அட்டாக் நடத்துகிறாங்க அப்படின்னா தே ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கவுண்டர் தி டெரரிஸ்ட். ஸோ தாஜ் ஹோட்டல் அட்டாக்காக இருக்கட்டும். ஸோ 2006 தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடக்கும்போது வி ரியலைஸ் தட் தெர் இஸ் லைக் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லைன்னா ஒரு இடத்துல என்எஸ்ஜி குரூப் இருந்தால் இட் வாஸ் நாட் எனஃப் அப்படின்றதுனால வி ஹேவிங் மோர் தேன் 2 குரூப்ஸ் நவ். மும்பையில் ஒன்று வச்சுருக்கோம், அண்ட் தென் அதர் இன் சென்னை ஆர் லைக் சதர்ன் சைடில் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இட் வில் ஹெல்ப் டு டேக்கிள் தி சிச்சுவேஷன். ஸோ வி ஹேவிங் ரீஜனல் சென்டர்ஸ் டூ, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சரியா? தென் தேர்ட் நியூஸை பொறுத்தவரை கிறிஸ்டலின் ருபினி ஃபார் ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ யூ பீப்புள் நோ தட் இப்போ நீங்கள் ரிமோட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலமாக. ஸோ டிவியில் ஒரு ஃபோட்டோ டயோட் இருக்கும், சென்சார் டயோட்ஸ், ரிசீவிங் அண்ட் சென்டிங் சிக்னல்ஸ். அதே மாதிரி உங்கள் ரிமோட்லேயும் அதே மாதிரி ஒரு எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் இருக்கும். இட்ஸ் அ ஃபோட்டான் டயோட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது லைட் ரேஸ் வில் பிளிங்க் ஆகும். அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சிக்னல்ஸ். அப்போது டிவியில் வந்து சேனல்ஸ் மாறுறது நீங்கள் நினைக்கிறத பண்ண முடியும் டிவிஸில். ஸோ இதில் ரிசீவிங் அண்ட் சென்டிங் பாயிண்ட்ஸ் வில் பி தேர். அதே மாதிரி நீங்கள் லைக் கிறிஸ்டல் டயோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வென் வி கிவிங் ஸ்ட்ரெஸ் கிளாக்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ ஐ ஹோப் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லைக் இதை புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்களால ரொம்ப கஷ்டம். ஸோ பட் யூபிஎஸ்சி நெவர் நீட் தோஸ் திங்ஸ் இன் டீட்டெயில். சரியா?
ஸோ when there is a stress given to the crystal diode, then automatically the current produce ஆகும். ஸோ அந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் மூலமாக. அதே மாதிரி பைரோ எலக்ட்ரிக் அப்படின்னு பேர், தட் இஸ் ஃபீசோ எலக்ட்ரிக் ஆர் பைரோ ஃபோட்டானிக் எஃபெக்ட்ஸ்னு பேர், விச் மீன்ஸ் நம்ம இப்போது ஹீட் அண்ட் கூலிங் எனர்ஜி மூலமாக நம்ம உடம்பு ஹீட் ஆகிறது இல்லைன்னா கூலிங் ஆகிறது மூலமாக தெர் இஸ் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். ஆக்சுவலாக நம்ம ஸ்கின்னில் அது ப்ராசஸர் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து பைரோ எலக்ட்ரிக் ஃபீசோ எலக்ட்ரிக் சிஸ்டம்ன்றது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வென் கிவிங் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் இட் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அது மாதிரி வென் கூலிங் அண்ட் லைக் ஹீட்டிங் டிஃப்ரென்சஸ் நடக்கும்போது, ஹீட்டிங் ஆகும்போதும் கூலிங் ஆகும்போதும் தெர் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, தட் இஸ் பைரோ எலக்ட்ரிக். அந்த மெத்தடில் இன்றைக்கி சிஸ்டம்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் இன்ஃப்ராரெட் சென்சிங், ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்த முடியும், ரிமோட் சென்சிங் பர்பஸ், ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இ ஸ்கின்னையும் உருவாக்கலாம். ஹியூமன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின்ஸ் மாதிரி இ ஸ்கின்ஸ் கேன் பி ஆல்சோ ப்ரொவைட். இட்ஸ் அ வேஃபர் தான். ஸோ ஒரு ஃபிலிம் தான், லைக் ஒரு சின்ன டயோட் மாடலில் வரும், பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் பேஸ்ட் தின் ஃபிலிம். ஸோ தட்ஸ் ஆல். சரியா? ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஸோ இஃப் யூஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஐடென்டிஃபை இட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக யூபிஎஸ்சி வில் நாட் கோ இன் டு த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பிகாஸ் யூபிஎஸ்சி வாஸ் ரிட்டன் பை போத் பீப்புள் இன் லைக் ஆல் கேட்டகரி பீப்புள். போத்துன்றதை விட ஆல் கேட்டகரி பீப்புள். டாக்டர்ஸ் எழுதுகிறாங்க, மெடிக்கல் ஃபீல்டு எழுதுகிறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எழுதுகிறாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ தட்ஸ் ரீசன். ஸோ தென் ஃபோர்த் நியூஸை பொறுத்த வரைக்கும் பெர்மாஃப்ராஸ்ட் அண்ட் ஹசார்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் தாயிங். ஸோ பெர்மாஃப்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது ரொம்ப வருஷமாக 0 டிகிரி சென்டிகிரேடுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. இப்போ ஆர்டிக் ஏரியாவில் ஃப்ரீசிங் ஐஸ்னோ கவர்டு லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் வாஸ் வெரி டைட்டன். அந்த சாயில் வந்து ரொம்ப டைட்டனாக இருக்கும் பிகாஸ் இட்ஸ் ஐஸ். ஸோ அது மெல்ட்டிங் ஆகிற பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. நார்மலாகவே இங்கே ஆர்டிக் ஏரியாலாம் இப்போ ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால மெல்ட்டிங் ப்ராசஸ் ஹேப்பனிங். இப்போ இந்த மெல்ட்டிங் ப்ராசஸ் நடக்கிறனால என்ன ஆகும்னா, நார்மல் லேண்ட் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி வி ஹேவிங் லாட் ஆஃப் ஃபாசில்ஸ் இன்சைட் தி ஐஸுக்குள்ளாடி. இதெல்லாம் பாக்டீரியா கூட காண்டாக்ட் வரும்போது டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கும். டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியாஸ் அண்ட் தென் மீத்தேன் கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். நியூ வைரஸஸ் வில் கெட் லைக் எமர்ஜ் ஆகும். இதிலிருந்து தே வில் கம் காண்டாக்ட் வித் தி. இப்போ ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கிரியேட் ப்ராப்ளம் ஃபார் தி ஹியூமன் பீங்ஸ். இப்போ ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, த ரீசன் இஸ் ரஷ்யாவில் உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக நான் இந்த நியூஸ் வந்து ஆர்டிக்கிளில் வந்தப்போ நான் சொல்லலை. எனிவே இந்த அம்பர்னியா ரிவர் இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இந்த ஆயில் ஸ்பில் நடந்திருக்கனால இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரிவரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹியூஜ் ரிவர் ஃப்ரம் தி ஆர்டிக் ஏரியா டுவோர்ட்ஸ் பைசோனியோ லேக்குக்கு வருது. அப்புறம் அதுக்கப்புறம் போகக்கூடிய ரிவருக்கு பேர் பைசோனியோ ரிவர்னு பேர். இந்த ரிவரில் இப்போது கிட்டத்தட்ட 20 டன்ஸ் ஆஃப் டீசல்ஸ் வந்து டேமேஜ்னால், அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டேமேஜ்னால் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஏரியாவில் அதிகமான ஹீட்டை உருவாக்கி விடுது. ஸோ நார்மலை விட அதிகமான டெம்பரேச்சர் நியர் டு 10 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அங்கே 10 டிகிரி சென்டிகிரேட் வந்தாலே ஐசஸ் வந்து ரொம்ப மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் ஃபிஃப்த் நியூஸை பொறுத்தவரை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை பற்றி. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன் டீப் ஓஷன்ஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அது வந்து பென்தான்ஸ், அந்த அடிமட்டத்தில் இருக்கும் இல்லையா, பென்தான்ஸ் கேட்டகரி உயிரினங்களை வந்து பாதிக்கும் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். கேமின் சண்டே பேப்பரில் தான் இது வந்துச்சு. ஒரு சின்ன ஆர்டிக்கிள் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கில் இருந்துச்சு. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மில்லிமீட்டர்ஸுக்கு லெஸ் தேனில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸுக்கு பேர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி ப்ராடக்ட்ஸ், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம தண்ணியில் போடும்போது அது வந்து என்ன ஆகும்னா, ரொம்ப நாள் தண்ணியில் இருக்கும்போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நாட் விசிபிள் பை யுவர் ஐ. நார்மல் ஐனால் உங்களுக்கு விசிபிள் கிடையாது. நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி பாட்டிலில் கூட பிளாஸ்டிக்ஸ் பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதில் இருக்குது அப்படின்றது ஏற்கனவே WHO சொல்லியிருக்கு. இப்போ ஆய்வில் இருக்குது வெதர் இட் வில் கிரியேட் ஹார்மிங் ஃபார் த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது.
ஸோ எனிவே டீப் சீயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடிய சி ஏரியா. லைக் அந்த ஏரியாவில் டர்டைல்ஸ் பென்தான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இட் வில் கெட் அஃபெக்டட். ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் அங்கே எப்படி போகுது அப்படின்னா, இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக் ஏரியா எடுத்துக்கோங்க, இல்லைனா போலார் ஏரியாவை எடுத்துக்கோங்க, இல்லைனா அது கீழ்ப்பட்ட பகுதி அமெரிக்கன் சைடு அட்லாண்டிக் ஏரியா. யூ கேன் see in this map இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாமே கோல்டு சர்ஃபேஸ். ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய தண்ணி லைக் சீ வாட்டர் வந்து கோல்ட் ஆகும்போது என்ன ஆகுன்ற உங்களுக்கு தெரியும் நார்மலாக. வாட் வில் ஹேப்பன், ஸோ இட் வில் பிகம் ஃப்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா சலினிட்டி சால்ட் வந்து தனியாக வந்துடும், வாட்டர் மட்டும் ஐஸாக மாறும். ஸோ வாட்டர் வந்து ஐஸாக மாறுது அண்ட் பக்கத்தில் சால்ட் வந்து டென்சிட்டி. அப்போ மீதி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ரொம்ப சலைனாக இருக்கும்போது டென்சிட்டி வில் வெரி வெரி ஹை. ஸோ இட் வில் ஃபோர்ஸ் டு சிங். ரொம்ப வெயிட் அதிகமாகும், ஃபோர்ஸ் டு சிங். அந்த சிங் ஆகும்போது என்ன ஆகும்னா அது உள்ளே போயிடும் டீப்பர் ஓஷன் ஏரியா. அந்த மேலே அந்த சிங் ஆன பகுதியில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஹீட்டர், இந்த ரெட் கலர் லேண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹீட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து இங்கே போயிடும் இந்த அமெரிக்கன் ஏரியா, இந்த கோல்டர் ஏரியாவில் ஃபுல்லாக. ஸோ இது நான் முன்னாடி ஒரு வாட்டி, ஸோ 6 or 8 months பேக் நான் இது இப்போ லாஸ்ட் செப்டம்பர் இது நியூஸில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஹீட்டு வந்து அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஆர்டிக் ஏரியாவில் கிளைமேட் சேஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இது கீழே போகிறதுனால மேலே இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே டீப்பர் ஓஷனில் போய் செட்டில் ஆகுது. ஸோ இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் டு தி பென்தாஸ் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் 6th நியூஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டனிங் த கிளைமேட் கர்வ். இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம கோவிட்-19 சுச்சுவேஷனில் வி ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் கிரைசிஸ் அண்ட் தென் வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் மெஷர்ஸ் டு ஃப்ளாட்டன் த கர்வ். நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் தே டன் இட். அது மாதிரி கேரளாவும் பண்ணாங்க, பட் கேசஸ் வந்துட்டு தான் இருக்குது. எனிவே நியூசிலாந்து வந்து 0 கேசஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு 2 இஷ்யூஸ் இருக்குது கிளைமேட் சேஞ்சில். தட் இஸ் ஒன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிடுது, க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட அதிகமாகிற. இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிறது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸை பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்மளோட ரிலீஸ் 18,000 இயர்ஸுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து 200 parts per million. அது 11,000 it went to 270 and then 10 இயர்ஸுக்கு முன்னாடி இட் இஸ் 280. 10,000 இயர்ஸுக்கு முன்னாடி now it rise to 407 particulate லைக் பார்ட்ஸ் பர் மில்லியன், particulate மேட்டரில் பார்ட்ஸ் பர் மில்லியன் in 2018. அதுக்கான காரணம் வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமாக இருக்கிறது, அதிகமாக நம்ம கார்பன் டை ஆக்சைடு ரிலேட்டட் ஃபாசில் ஃபியூல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ரீசன். தென் குளோபல் டெம்பரேச்சர் வந்து நம்ம 2 டிகிரி சென்டிகிரேடு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியடில் இருந்ததை விட 2 டிகிரி சென்டிகிரேடுக்குள்ளாடி நம்ம கண்ட்ரோல் பண்ண வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் மெஷர்ஸ். 1850 எடுத்துக்கிட்டிங்கன்னா வார்மிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 1975 பீரியடில் இட் ஸ்டார்டட் ரைசிங் பிகாஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியலைசேஷன். அண்ட் தென் இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீரியடில் இருந்ததை விட 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாகிருச்சு. நம்ம 2 டிகிரி டார்கெட் வச்சுருக்கோம் ஸ்டாப் பண்ணுறது. அதுக்குள்ளாடி வி ஹேவ் டு ஸ்டாப் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த செஞ்சுரி முடியும் போது விச் இஸ் வென் வி ரீச் டு 2100 தென் அவர் கிளைமேட் வில் பி மோர் தேன் இப்போ கரண்டில் இருக்கிற ஒரு 4 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட யூரோப் பொறுத்த வரைக்கும் 2003 ஹீட் வேவ்ஸ்லேருந்து 70,000 பீப்புள் டைடு. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் லாட் ஆஃப் டெத் டியூ டு வார்மிங், ஹீட் வேவ்ஸ்னால. கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் ஹீட் அதிகமாகும்போது ரெயின்ஃபால் அதிகமாக, ஹியூமிடிட்டி, விண்டு ஸ்பீடு சேஞ்ச் ஆகும், லோ ப்ரெஷர் வில் பி கிரியேட்டட். ஸோ ரெயின்ஃபால் அதிகமாகும், விண்டு ஸ்பீடு சேஞ்ச் ஆகும், மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ், எக்ஸ்ட்ரீம் வெதர், ஹரிக்கேன்ஸ், ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் உருவாகும் அதிகமாக, அட்ரிபியூட்டட் டு கிளைமேட் சேஞ்ச். வார்மிங் ஃபார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 டிகிரி சென்டிகிரேட் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ நமக்கு சம்மர் சீசனில் 35 டிகிரி சென்டிகிரேட் வரக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து முன்னாடியெல்லாம் 5 days தான் இருக்கும். ஆனால் இப்போ 15 days லைக் 10 days தாண்டிட்டோம். இப்போ 2035 போகும்போது இட் வில் பி 2050 போகும்போது இட் வில் பி 15 days இருக்கும். 42 days 2100 இருக்கும். பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை வி ஹவ் டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் வி ஹவ் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ அதுக்கு ஃபண்டிங் தேவை. ஸோ ஃபைனான்ஷியல் டைமென்ஷன் எடுத்திங்கன்னா வி ஹேவிங் எ மெக்கானிசம் 2009 UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சில் வி டிசைடட் டு கிரியேட் அ க்ரீன் கிளைமேட் ஃபண்ட்.
ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 2020 ஒவ்வொரு இயரும் 100 பில்லியன் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஹேவ் டு ஸ்பெண்ட் அப்படின்றது அந்த இது when Obama was the president of America. பட் ஐரணி என்ன அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் அது 70 பில்லியன்ஸ் தான் நம்மளால் சேர்க்க முடிஞ்சிருக்கு. 2020 டிசம்பருக்குள்ளாடி வி ஹேவ் டு கலெக்ட் 100 பில்லியன் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இல்லை. ரிச் கண்ட்ரிஸ் ஆர் ஸோ யூஎஸ் விட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தே நெவர் வாண்ட் டு ஸ்பெண்ட் ஹியூஜ் மணி. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் விட் ஆகுறாங்க அப்படின்றப்ப தே வாண்ட் டு குவிட். ஸோ இதன் மூலமாக 100 பில்லியன்ஸ் இயர்லி ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக டெக்னாலஜி டெவலப் ஆகும். க்ரீன் எனர்ஜி கிரியேட்டர் ரினியூவபிள் எனர்ஜி இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் சோலார் எனர்ஜி அதிகமாக ஹார்னஸ் பண்ண முடியும் டெக்னாலஜி ரிலேட்டடாக. ஸோ அது டெவலப்மெண்ட்டுக்கு நேரம் நம்மளை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வி கேன் ரெடியூஸ் கண்டெயின் பண்ண முடியும் ஹீட்டை. இல்லைனா இட் வில் ரீச் டு 4 டிகிரி சென்டிகிரேட். ஸோ கோவிட்-19 சுச்சுவேஷனை மாதிரி நம்ம அன்றைக்கி ப்ராப்ளத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் 7th நியூஸை பொறுத்தவரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆஃப் சாஃப்ரான் அண்ட் ஹிங் இன் இந்தியா. சாஃப்ரானை பொறுத்த வரைக்கும் குங்குமப்பூ எல்லாருக்குமே தெரியும். ஹிங் அப்படின்றது அசஃபீட்டடா பொறுத்த வரைக்கும் பெருங்காயம் சொல்லுவாங்க. இது அசஃபீட்டடாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் இம்போர்ட்டிங் அலாட் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், ஈரான் போன்ற கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம இந்தியாவில் சில இடங்களில் மட்டும் பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாவில் மட்டும் சில இடங்களில் நமக்கு அது விளைவிக்கப்படுது. மற்ற இடத்துல கிடையாது. ப்ரொடக்ஷன் இஸ் வெரி லெஸ். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் வி ஆர் டிபெண்ட் ஆன் அதர் கண்ட்ரிஸ். ஸோ IHBT தட் இஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹிமாலயன் பயோ ரிசர்ச் டெக்னாலஜி அவங்க சாஃப்ரான் அண்ட் ஹீங்கோட வேறு வெரைட்டிஸை வெளிநாடுகள்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி அதை இங்கே ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாம். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்கிட்டேருந்து வாங்கி நம்ம இந்தியாவில் அதுக்கான ப்ரொடக்ஷனை உருவாக்க முடியும். பிகாஸ் வி ஹேவிங் லாட் ஆஃப் கோல்டர் கிளைமேட்டிக்கல் ஜோன்ஸ் காஷ்மீரை மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ் நிறைய இருக்குது. அதில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த முடியும். There is a demand. இந்தியாவை பொறுத்தவரை we are producing 6 to 7 tons per year ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சாஃப்ரான்ஸ். ஆனால் டிமாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 tons. ஸோ we are mostly importing from outside. ஸோ கிட்டத்தட்ட 2825 ஹெக்டர் லேண்டில் நம்ம கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கரேவர்ஸ் லேண்ட் தட் இஸ் இந்த சாயில் மிக்ஸ்டு வித் ஐஸ் அந்த ஏரியாவில் தான் இது அதிகமாக வளரும். ரொம்ப ஐஸ் இல்லை, லெஸர் ஐஸ் வேலி ஏரியாவில் அதிகமாக வளரும், காஷ்மீரி வேலி ஏரியாஸில். ஸோ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனில் இப்போ ரீசெண்டாக நமக்கு காஷ்மீரி சாஃப்ரானுக்கு GI டேக் கிடச்சிது. தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி பாம்பூர் காஷ்மீர் ஏரியாவில் பாம்பூர் சாஃப்ரான் ஹெரிட்டேஜ் கல்டிவேஷன் அதுக்கு குளோபலி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ் சிஸ்டம் அப்படின்னா அதை கல்டிவேஷன் பண்ணக்கூடிய சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மாதிரி குட்டநாடு பிலோ சி லெவல் ஃபார்மிங், அதே மாதிரி கோரப்புட் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரல் அவங்க இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் கேட்டகரியில் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹீங்கும் சரி இந்த சாஃப்ரானும் சரி இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு IHBT முயற்சிகள் எடுத்துகிட்ருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹீங் அசஃபிட்டோட பெருங்காயத்தை பொறுத்த வரைக்கும் we are mostly dependent on other countries like Afghanistan, Iran and Uzbekistan. Very less we are producing. So அதை பொறுத்த வரைக்கும் it's a long living plant. Anyway, we have to wait and see. தென் துரந்த் கஸ்டம்ஸ் அப்படின்றது சென்ட்ரல் ஜஸ்ட் நேம் மட்டும் போதும். இதில் துரந்த் கஸ்டம் அப்படின்றது இந்த CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா துரந்த் கஸ்டம்ஸ் பெங்களூர்லேயும் சென்னையிலையும் உருவாக்கியிருக்காங்க. அது ஆல் ஓவர் இந்தியா 31st டிசம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷனில் வரும். விச் மீன்ஸ் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம் டியூட்டிஸ் எக்ஸெட்ரா. ஆஃபீஸர்ஸ் போய் பார்க்காம அசஸ் பண்ண முடியும். இப்போ பெங்களூரில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டிங் பொருட்களை அசஸ்மெண்ட் பண்ண முடியும். அப்புறம் the 9th நியூஸ் அண்ட் த ஃபைனல் நியூஸ் இஸ் கோரல் ட்ரையாங்கிள் அப்படின்றது. கோரல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் we are observing 2012க்கு அப்புறம் we are observing in 2020 9th ஜூனில் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். வேர்ல்டு ஓஷன் டே June 8th நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட கண்டினியூஷனாக இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். கோரல் ட்ரையாங்கிள்ன்றது இந்த கோரல் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபிஷரி ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மலேசியா, இந்தோனேஷியா 6 countries, பிலிப்பைன்ஸ், தைமூர், அப்புறம் பப்புவா நியூகினியா, தென் சலமன் ஐலண்ட்ஸ். இந்த 6 ஐலண்டும் சேர்ந்தது தான் இந்த கோரல் ட்ரையாங்கிள்ன்றது. ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிஷ்
அப்புறம் 3 மெகா ecological complexes of எர்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கோ பேசின் அண்ட் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை சேர்க்கும்போது இதுவும் ஒரு மிகப்பெரிய இது 3 சேரும்போது இட்ஸ் 3 ecological complexes of எர்த் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோரல் ட்ரையாங்கிள். ஸோ ஜஸ்ட் நோ த நேம் கோரல் ட்ரையாங்கிள் எந்தெந்த கண்ட்ரிஸ் வருது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கோரல் ரீஃபை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ 53% ஆஃப் த வேர்ல்டு கோரல் ரீஃப்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. 37% ஆஃப் கோரல் ரீஃப் ரிச் கோரல் ரீஃப் ஃபிஷ் ஸ்பீஷீஸும் இந்த ஏரியாவில் இருக்குது. சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ செஷன். Now we will see the daily MCQ, daily current affairs MCQ of 10th June 2020. கரண்ட் அஃபேர்ஸ் MCQ பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி, ஸோ எவ்ரிடே we will display 10 questions from the previous day current affairs analysis as well as PDF. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு அப்புறம் ஸ்ட்ரீமிங் பண்ணப்படும் டெய்லியும். அதில் நீங்கள் லைவில் யூ ஹாவ் டு ஆன்சர் இட். ஸோ 30 days இல்லைன்னா 1 monthக்கான மார்க் வந்து we will analyze it, will evaluate your marks and top contenders-க்கு we will provide a reward. சரியா? அது ஆஃப்லைன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மைன் as well as other students also can do it in the same. யார் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் we will provide the reward. So now we will go for the questions for the today's session. First news, consider the following statements relating the microRNAs. The first statement, the microRNAs are short non-coding ribonucleic acids. The oncomers are manipulated. Second statement, microRNA combined with conventional cancer treatment methods. Which of the statements given above are not correct? Not correct, that is important. First option is 1 only, second option 2 only, third option both 1 and 2, fourth neither 1 nor 2. Answer it fast. Second question, with reference to the solar powered ferry Aditya, consider the following statement. The first statement is, it is India's first solar powered ferry and the largest solar powered boat. Second, it is operating between Vaikam and Tavanakadavu in Kerala. Third, recently has been shortlisted for the Gustav Throw Award as the only entrant from Asia. Which of the following statements given above are correct? Options are first 1 and 2, option 2 and 3 only, option 3 2 only, option 4 1 2 and 3. ஸோ இது என்னோட கரண்ட் அஃபேர்ஸில் நான் கவர் பண்ணல, இருந்தாலும் இட்ஸ் சண்டே நியூஸில் வந்த ஒரு ஃப்ரண்ட் பேஜில் ஹிந்து பேப்பரில் இருந்த ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிக்கிள். ஸோ ஜஸ்ட் நோ த நேம்ஸ், தட்ஸ் ஆல். நான் ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேரளா. சரியா? ஸோ இதை ரன் பண்ணது வந்து கேரளாவில் தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். யூ ஹாவ் டு செலக்ட் ஃபஸ்ட் அண்ட் 2 3 வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துருக்கேன், தட்ஸ் ஆல். Then third news, which of the following national parks are not located in Assam? First national park Dibru, first statement, Dibru Sakhova National Park, then Kashiranga National Park second, then third Nameri National Park, then fourth Namtaba National Park. Select the correct option using the codes given below. Options are 1 3 and 4 only, second option 1 and 3 only, third option 3 only, fourth option 4 only. What's the correct answer? Select it fast. And fourth question, with reference to the shapes of economic recovery, consider the following statements. First statement, in S-shaped recovery the economy quickly rises after a crash. Second
statement in V-shaped recovery, the economy quickly recovers lost ground and gets back to the normal growth trend line. Which of the following statement is correct? So, which of the given statements given above is are correct? Options are A one only, B two only, C both, D neither one or two. Then fifth question, in the context of tribal population, which of the following is correct? First statement, according to the 2011 census, tribal population people constitute 8.6% of the national total population, that is 104 million people. Second statement, the president under Article 243 is empowered to declare communities as a scheduled tribes, while parliament may by law can amend the list. Options are A one only, B two only, option C both one and two, option D neither one or two. So it's an easy one, so answer it first. Sixth question, with reference to the project AIR, consider the following statement. Statements are India now has as many as 2,967 tigers in the wild, with more than half of them in Madhya Pradesh and Karnataka, according to the latest tiger estimation report for 2018. Second statement, the population of tigers have increased by 33% since the last census in 2014, when the total estimate was 2226. Sorry. So options are A one only, B two only, C both, D neither one or two, nor two. So seventh news, with reference to the MARPOL treaty, consider the following statements. First statement, MARPOL is the main international convention covering prevention of pollution of the marine environment by the ships from operational or accidental causes. Second statement, the MARPOL convention was adopted on 2nd November 1973 at IMO, International Maritime Organization. The protocol of 1978 was adopted in response to the spate of tanker accident in 1976-77. Options are A one only, B two only, C both, D neither one nor two. Eighth question, with reference to the National Tiger Conservation Authority, consider the following statements. First statement, it is a statutory body. Second, Prime Minister is the chairman of the National Tiger Conservation Authority, NTCA. Which of the statements given above is are correct? A one only, B two only, C both, D neither one nor two. And the question, with reference to the airborne rescue pod for isolated transportation, consider the following statement. First statement, it has been designed and developed and manufactured by DRDO. Second, it generates high constant negative pressure in the isolation chamber for the prevention of infection risk to aircrew, ground crew, and healthcare workers involved in the air transportation. Options are A one only, B two only, option C both, option D neither one nor two. The last but not the least, consider the following statements related to RNA. First, it is principally involved in the synthesis of proteins carrying the messenger instruction from the DNA. Second, RNA nucleotides possesses oxygenated group at the second position, while DNA is a hydroxyl at that position to a proton. So options are A one only, B two only, C both, D neither one nor two. So that's all. Hope you people answered. Thanks a lot for watching, students.